கோபு அம்மா எங்க? என்னங்க? கிஸ்தி கட்டணும், பணத்தை கொண்டா. கொண்டாரேன். அண்ணா. என்னம்மா? வித்தியாசமா நினைக்காதீங்க அண்ணா. இப்படி எத்தனை நாளுக்கு தான் உங்களுக்கு பாரமா இங்கேயே இருக்க முடியும்? நானும் வேணும் போறதுன்னு. என்னம்மா இது? நீதான் பேசுறியா? திடீர்னு இந்த முடிவுக்கு வர முடியும். என்னம்மா ஆயிடுச்சு? அறியாத புள்ள, இவனை கூட்டிக்கிட்டு எங்கன்னு போவே? நீயா எதையாவது நினைச்சுக்கிட்டு போறேங்கிறேன்னு உளராதே, சும்மா இங்கே இரு. என்ன என்னாச்சு? இங்க வச்சிருந்த பணத்தை காணுமே. பணம் போயிடுச்சாமா? ஆமாடா. நீங்க எடுத்தீங்களா? இங்க வாங்கல. ஐயோ, என்ன பணத்தை காணுமா? நல்லா பாத்தியா? பாக்காமலா சொல்றாங்க? பூட்டினால மாதிரி பூட்டினபடியா இருக்கு. ஆனா பணத்தை தான் காணும். எந்த பாவி எடுத்தாங்களோ அவங்க என்ன கடிக்க போறாங்களோ யாருக்கு தெரியும்? அலமாரியில வச்சிருந்த பணம் எப்படி எண்ணி போகும்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. வேற எங்கேயாவது வச்சிட்டீங்களா? வேற எங்கடி வைப்பாங்க? அவ்வளவு கூட எனக்கு புத்தி இல்லையா? எது இன்னும் கொஞ்ச நேரம் போனா பணத்தை நானே திருடிட்டேன்னு சொல்லுவ போல இருக்கேன். வச்சிருந்த பணம் ரெக்கம் அழைச்சா போயிருக்கும். போய் நல்லா தேடி பாருடி. என்னத்த தேடுறதா? இடத்துல பணம் இருந்தால ஆப்படும். அப்பா, என்னடா? ஒருவேளை அத்தை எடுத்து வச்சிருந்தா? சொன்ன குறைக்காய் குப்பை இல்ல. பணத்தை கண்டா யாருக்குண்டா புத்தி மாறும்? ஐயாவுக்கு பொத்துக்கிட்டல வருது கோவமா? வேற போய் பாப்போம். எங்க போயிரும்? முதல்ல முடிஞ்சு மேமல கரையாந்து ஏன் இங்க தேடுறீங்க? உங்க பணத்தை நான் எடுத்திருப்பேன்னு சந்தேகப்படுறீங்களா? உனக்காண்டி இவ்வளவு வாத்துறான். என் இஷ்டம், என் வீட்டுல எங்க வேணாலும் தேடுவேன். யாரு கண்டா? எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குமா? பாத்தீங்களா உங்க தங்கச்சியோட யோகிதைய? இத நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? இது எப்படி இங்க வந்ததுன்னு எனக்கே தெரியாதண்ணா. ஒண்ணுமே தெரியாதுன்னா நம்பிடுவாங்களாக்கு. ஐயோ, இப்படி அநியாயமா என் மேல பழிய போடாதீங்க. இந்த பணத்தை என் கையால கூட தொடல எண்ணி. உன்னை எப்படியம்மா நம்ப முடியும்? அண்ணா, என் பிள்ளை தலைமையில அடிச்சு சத்தியம் பண்றேன். இதை நான் திருடலைன்னா நீரைக்கு தண்ணீர் நெத்தி மேலையா? இதை நீ திருடலைன்னா இந்த பணம் எப்படி வந்ததுன்னு கேக்குறேன். சொல்றவங்க சொன்னாலும் கேக்குறவங்களுக்கு புத்தி இல்ல. இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னால வீட்டை விட்டு போயிடலாம்னு நினைச்சிருந்தேன். அதுக்குள்ள எல்லாம் அம்பலம் ஆயிடுச்சு. ஐயோ ஆண்டவனே, எனக்கு ஏன் இந்த வீண் பழி? நீ செய்கிற தில்ல மல்லுக்கு ஆண்டவனை ஆட்டி கூப்பிடுற. உன் மாதிரி தொடர்காலங்களை வீட்டுல சாப்பிட்டா தப்பு. அண்ணி, அத்தை, இனிமே எங்க அம்மா அதான் சொன்னீங்க. ரொம்ப பாவம் வேணும். எங்க அம்மா தான் திருட்டாங்கன்னு சொல்றீங்க. என்ன பாத்தீங்களா? வேணும், பெரியவங்க பேச்சுல தலையிடாது. போ வெளியே. இல்லம்மா, அத்தை தான் திருட்டாங்கன்னு நான் சொல்றேன். உங்க சும்மா இருந்துருவாங்களா? அடப்பாவி, என் வீட்டு பணத்தை நான் ஏடா திருடுறேன்? நாசமா போறவனே. எங்க அம்மா மட்டும் நீங்க சொல்ல, உங்களை நான் சொல்லக்கூடாதோ? வேணும். என்ன இது? அண்ணா, நீக்க நிழல் இல்லாம அனாதரவான நிலையிலே உங்களை தேடி வந்தேன். இந்த குழந்தையின் எதிர்காலத்தை எண்ணி உங்க உதவியை நாடினி. உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அண்ணா. இந்த நன்றியை நான் சாகர வரைக்கும் மறக்க மாட்டேன். நான் வரேன் அண்ணா, நான் வரேன். ஐயா ஐயா, வயிற்ற பசிக்குது ஐயா, ஒரு கால்னா தரும் ஐயா. ஐயா நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. சார் ஏதாச்சும் கொடுங்க சார். வயிற்ற பசி சார், கொடுங்க. பாவ்
பாத்தியம்மா உனக்கு மானம் இல்ல, வெக்கம் இல்ல, பிச்சை எடுக்க. இனிமே என் முகத்துல முழிக்காது. அம்மா அம்மா என்னை மன்னிச்சிடுமா. வேணும், பிச்சை எடுக்கிறது பாவண்டா கண்டு. நீ நல்லா படிக்கணும், பெரிய பதவிக்கு வரணும். எத்தனை கஷ்டம் வந்தாலும் நீ தைரியமா இருக்கணும். உலகம் போற்றும் உத்தமனா வாழணும். வேணும். அணையாத அன்பெனும் ஜோதினி அம்மா, இணையாரும் இல்லாத தியாகினி அம்மா. தாயினும் சிறந்த கோயிலும் இந்த தரணியிலே ஏது, பெற்ற தாயினும் சிறந்த கோயிலும் இந்த தரணியிலே ஏது, மற்ற தெய்வங்கள் யாவும் அன்னையின் அன்பாம் அருளின் முன்னில்லாது. கல்வியில் தேர்ந்து கணவனாகிட கனவுகள் பல கண்டாள். மகன் கல்வியில் தேர்ந்து கணவனாகிட கனவுகள் பல கண்டாள். அவள் கனவுகள் யாவும் நனவாகிடவே இன்னல் பல சுமந்தாள். வல்விதி காட்டிய வழியதிலே சென்று வருந்தியே தான் உழைத்தாள். வல்விதி காட்டிய வழியதிலே சென்று வருந்தியே தான் உழைத்தாள். வெகு தொல்லைகளால் வாடி சோர்வுடன் தள்ளாடி மெலிந்தாள், ஓடி அலைந்தாள். மகன் முகம் பார்த்து துயர் யாவும் மறந்தாள். கணவனும் ஒரு நாள் விடுதலையாகியே வீடு வந்தே சேருவார். கணவனும் ஒரு நாள் விடுதலையாகியே வீடு வந்தே சேருவார். தன்மானமுடன் வாழும் மகனை கண்ணால் காண்பார் எனவே காத்திருந்தார். தாயினும் சிறந்த கோயிலும் இந்த தரணியிலே ஏது. அம்மா, இந்த அம்மா என்னுடைய முதல் ஃபீஸ். வேணும், இன்னைக்கு தாப்பா என் கனவு நனவாச்சு. அதனால எனக்குள்ள வெளிய தலை காட்ட முடியாம போயிடுச்சு. இத கேளு. போன வாரம் குடிச்சு விட்டு குளத்தங்கரையில தண்ணிக்கு வந்த பொம்பளைங்க கிட்ட பம்பு பண்ணானோ. எல்லா பொண்டுகளும் போட்டு உதன்னு உதைச்சிருக்காங்க. ஐயா, அவனை இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா அநியாயமா கிட்டில போயிடுவான். அவனுக்கு நல்ல விதமா புத்திய சொல்லி திருத்த வழிய பாருங்க. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு மங்களம். இவனை இந்த வீட்டை விட்டே திறத்த வேண்டியதான்.
குட் மார்னிங் ஃபாதர். வணக்கம் மாமி. உனக்கு வெக்கமான ரோசை இல்ல? கடாவாட்டமா ஊரை சுத்துறியாடா? அட பாவி, அப்பன்னு கூட மரியாதை இல்லாம மூஞ்சில புகை உதற உன்னை இந்த வீட்டுல நுழைய விட்டதே தப்புடா. ஃபாதர் ஃபாதர், மரியாதை இல்லாம அடாபுடான்னு பேசாதீங்க. அப்பனாச்சேன்னு பாக்குறேன். ஏண்டா கோபு, கண்ட காவாலி பயல்களோட சேர்ந்து ஏண்டா இப்படி தலகால தெரியாம சுத்துற? இப்போ என்ன சொல்றீங்க? நான் ஏன் இஷ்டப்படிதான் நடப்பேன். அப்படின்னா உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாதுங்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்லதா போச்சு. வெரி வெரி குட். என்ன உனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? மனசு வச்சு இந்த உலகத்தையே ஒரு ஆட்டிடுவேன். ஆமா, அதான் குடிச்சு விட்டு நிக்க முடியாம ஆடையாடா. உலகத்தை வரைய ஆட்டி வைக்க போற முட்டாப்பா போட வழிய. நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. நான் போ, நெசமாவே போயிடுவேன். போடாங்கிறேன். முடியாது மம்மி. இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல இருக்கிறத விட எங்கேயாவது போய் மூட்டை தூக்கி பொழைக்கலாம். இனிமே இந்த வீட்டு வாசப்படிய நான் விரிச்சேன். என்ன ஏண்டா நாயேன்னு கேளு. ஏண்டா இப்படி எல்லாம் வெளிய போனா பொழைக்க மாட்டேன்னு மாத்திரம் நினைச்சிடாதீங்க. குட் பை மம்மி. டாடா ஃபாதர். அம்மா, கிராமத்துல இருந்து லெட்டர் வந்திருக்குது. என்னப்பா? இந்த தடவை விளைச்சல் எல்லாம் ரொம்ப பிரமாதமா. அறுவடைக்கு நான் அங்க அவசியம் வரணும்னு சொல்லி நம்ம பெருமாள் எழுதிருக்கிறான். அப்படியா? வேலை இல்லைன்னா போயிட்டு தான் வாயேன். நிலம் வாங்கினதுல இருந்து நீ கிராமத்து பக்கம் போகவே இல்லையே. ஆமாமா, எனக்கும் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். அப்போ நான் நாளைக்கே போயிட்டு வரேன். சரிப்பா. படுபாவி கீழே வைக்க படுபடல போறான். பட்டணத்துக்காரன் இல்ல, நம்மளாம் லேசா நடந்துட்டான். வண்டி ஓட்டுறானா வண்டி திமிரு பிடிச்சவன். என்னம்மா, கீழே வந்துட்டீங்களா? என்னைய அத்தனை கேட கேக்குற? பார்த்தா தெரியல? ஓ, ஐ எம் சாரி. அட உன் ஜாரிய கொண்டு போய் உடப்புல போடையா? யோ, இதான் வண்டி ஓட்டுற லட்சணமா? எருமகளா தொட்டு ஆளே கொண்டு பாத்தியா? எட்டாச்சுமா வண்டி ஓட்டுற? என்னைய முடிக்கிற? ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேணும்னா எரும கடாவை துரத்துவாங்க. வண்டி சத்தத்தை கேட்டு தானா மிரண்டு ஓடி வந்து அதுக்கு நானா பொறுப்பாளி. ஏன் அப்படி சத்தம் போட வண்டியை ஓட்டிக்கிட்டு வந்த? இப்போ அதான் கேள்வி. Shut up. அட நித்தைய உன் டுப் டுப்பு சும்மா வெடிக்கிற. பயந்துருவேன்னு பாத்து. பட்டிக்காட்டு பொம்பளைகிட்ட மரவாதைய பேசுனீங்க. பொம்பளைங்களா நீங்க? உங்களை எல்லாம் கட்டிட்டு எப்படித்தான் வாழ போறானுங்களோ? அட அத பத்தி நீ அலட்டிக்கிற? எங்கள யாரும் உன்னை கட்டிக்க போறது இல்ல, தெரிஞ்சுக்க. ஒரு வார்த்தைக்கு 9 வார்த்தையில பேசுறாளுங்க. ஓஹோ, பயந்துகிட்டு ஓடுறாண்டி. நான்சென்ஸ். அடட்டுரு. ஐயாவுக்கு கோவம் கூட வருதுடி. தனியா போற பொம்பளைய சேத்துல ஒருத்த தள்ளிவிட்டு நல்ல புள்ளியாட்ட நல்லா பாக்குறிய. இதுக்குதான் சொல்ல சொல்லியா? என்னத்த சொல்றது? இது வேற. இந்தா வாங்கிக்க. பாத்தியாடி இவரே, ஐயா கொளுத்த பணக்காரரு. மனசு ரொம்ப தாராளம்.
கைய அதை விட தாராளம். வாரி 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 வீசுறாரு. கண்ண அட போயா, பெருசா பணம் கொடுக்க வந்துட்டாரு. எடுத்துக்கையா. பாப்பா பட்டிக்காட்டு பெண்கள்லாம் ஏதோ அடக்க ஒடுக்கமா மட்டு மரியாதையா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்படி அடங்காப்படாதீங்களா இருக்கீங்களே. அம்மா பரதேவரீங்களா? என்னங்க? நான் போயிட்டு வரேன். போறீங்களா மச்சான்? என்ன சரிதான் போயா. பாத்தியோட திமிரோட போறத வாங்கடியோட சும்மா வரக்கூடாது. நல்லா வேணும். வாங்க இப்பமா வரேடா. ஆமா உட்காருங்க உட்காருங்க. ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாரும் சௌக்கியம். அம்மா எல்லாம் சௌக்கியமா? அம்மா கூட சௌக்கியம். என்ன தம்பி முகத்துல? பட்டிக்காட்டு ரோடு பாருங்க, வழியெல்லாம் ஒரே மேடும் பள்ளமா இருந்துச்சு. சரி. நான் வேற வண்டியை வேகமா விட்டு இருந்தேன்னா ஒரு பெரிய பள்ளத்துல விழுந்து என்ன வேற கீழே தள்ளி. ஐயோ அது ஏன் கேக்குறீங்க? வைக்க பார்த்து வரணும் தம்பி. ஆமா ஆமா. அப்போ தம்பி 2 நாளைக்கு இருந்துட்டு தான் போவீங்க. 2 நாளா? இங்கேயா? முதல்ல அப்படித்தான் சொல்லுவீங்க. 2 நாளைக்கு இருந்த பிறகு இந்த ஊரை விட்டே போறதுக்கு உங்களுக்கு மனசு வராது. இங்க சாப்பாடுதான் நல்லா இருக்கு தம்பி. என் மவ லட்சுமி இருக்காள. லட்சுமியா? என் மவ லட்சுமி. இங்க வேற ஒரு லட்சுமி இருக்காளா? அப்பா அதோ எப்ப போனவா? இப்பதான் வரியா? வாங்க. இங்க வந்து சொல்லமா. என்னப்பா நீங்க இப்படி வாங்கன்னா? இப்படி வரக்கார பொண்ணு. என்னப்பா? சீக்கிரம் இவனோட உனக்கு என்ன பேச்சு? இவன் பெரிய போக்கி. அவரை யாருன்னு தெரியாம அவரை போய் அவன் சத்தம் போட்டு பேசாதீங்க. அப்பா இவன் என்ன செய்தான் தெரியுமா? இப்படி வாங்க. இவன் டப் 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 வந்தா செய்யறதும் செஞ்சுட்டு என் மேல புகார் பண்ண வந்திருக்கா. அப்பா நல்லா 2 கொடுத்து அனுப்புங்க. நீ என்னவா நீ அவரை யாருன்னு தெரியாம? என்ன தம்பி எங்க பேர விட்டீங்க? ஒண்ணுமில்ல, சும்மா அப்படி காத்து வாங்க. உங்களை யாருன்னு தெரியாம கொஞ்சம் இதுவா பேசிட்டுது. விவரம் தெரியாத குழந்தை. யாரு? உங்க மாவ தானே? ஆமா. லட்சுமி இது யாருன்னு தெரியுமா? தெரியும். பட்டணத்துல இருக்கிறாங்களே மாலதி அம்மா, அவங்க மவன் நம்ம எசமா. அவங்க போடுற பிச்சையை தாமா நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஐயோ ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்புறமா வெளியில போலாம். நம்ம லட்சுமி இந்த காலத்து பொண்ணு மாதிரி இல்லீங்க. சண்டை வம்பு அதெல்லாம் பேசக்கூடாது. லட்சுமி தானே? ஆமா ஆமா. பாருங்க உங்க முன்னால நிக்க வைக்கப்பட்டு ஓடிட்டு ரொம்ப அடக்கம். தெரியுதா? படிச்ச பிள்ளை பத்தோடனே தெரிஞ்சுக்கிட்டீங்க. குழந்தை சமையல் எப்படி தம்பி? எல்லாம் ரொம்ப நல்லா தாங்க இருக்குது. ஆனா காரம் தான் கொஞ்சம் ஜாஸ்தி. ஆமா ஆமா, எங்களுக்கு கொஞ்சம் காரம் தான் பிடிக்கும். அப்போ என் சமையல் அவருக்கு பிடிக்கலையா அப்பா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்படின்னா எல்லாத்தையும் சாப்பிட்டணும். சும்மா சாப்பிடுங்க. கல்லையும் ஜீரணம் செய்யற வயசு மலைச்சா எப்படி சாப்பிடுறது? வெத்தலை கொண்டாமா? சரியப்பா. உட்காருங்க. நான் பட்னம் பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த ஊர்ல ராம்பண்டி ஓடிச்சு, அதெல்லாம் ஓடுதா? ஓ ராம் வண்டிங்களா? ஆமா. அதெல்லாம் நின்னு போய் ஒரு 2-3 வருஷம் இருக்குங்களே. என்ன போச்சு? ஆமா. ஏன் கரண்ட் இல்லையா? கரண்ட் இல்லாம இல்லைங்க, என்னமோ நிறுத்திட்டாங்க. அதனால ரொம்ப ஜனங்களுக்கு கஷ்டம். அடடா.
அப்பா வெத்தையாமா கட்டா தம்பி வெத்தலை போடுங்களேன். எதுக்குங்க இப்போ? ஓஹோ, அப்ப ஏன் தம்பி இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறீங்க? கல்யாணத்துக்கு என்னங்க இப்ப அவசரம்? அப்படி இல்ல தம்பி, எதையும் காலாகாலத்துல செஞ்சாதானே நல்லா இருக்கும். அது சரி, அம்மா கூட தான் அடிக்கடி சொல்றாங்க கல்யாணம் செய்துக்கன்னு. மனசுக்கு பிடிச்ச பொண்ணா கிடைக்க வேணாங்களா? மனசுக்கு பிடிச்சதுன்னா எப்படி தம்பி இருக்கும்? கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டியதான், அப்புறம் மனசுக்கு பிடிச்சாப்புல ஆயிக்கிட வேண்டியதான். பட்டணத்துல தான் படிச்ச பொண்ணுங்க ஏராளமா இருக்கு தம்பி. இது பாருங்க, எனக்கு என்னவோ இந்த படிச்ச பொண்ணுங்கள்னாலே ஒரு வெறுப்பு. ஏதோ நம்ம சொல்றத கேட்டுக்கிட்டு அடக்க ஒடுக்குமா வீட்டுக்கு விளக்கேத்தி வச்ச மாதிரி ஒரு மகாலட்சுமி வேணுங்கிறீங்க. அதுக்குத்தான் நம்ம நாட்டுல பஞ்சமே இல்லைங்களே தம்பி. ஆமா, ஏன் கல்யாணத்தை பத்தி இவ்வளவு அக்கறையா கேக்குறீங்களே? முதல்ல உங்க மகா கல்யாணத்தை முடிக்கிற வழியை பாருங்க. அதுக்கு இந்த கீமையில இருந்தா பறந்து வர போறான் அப்படிங்கறதுக்குள்ள முடிஞ்சு போகாது. அப்பா அவர் ராத்திரி முழுக்க பேசிட்டே இருப்பார் போல இருக்கு. நீங்க எழுந்து வாங்க, அவர் தூங்கட்டும். ஆமா தம்பி, நீங்க படுத்துவங்க. லட்சுமி உத்தரவு போட்டுருச்சு, நான் வர்றேன். ஆமா ஆமா. சில்லுன்னு காத்தடிக்குது, இது போட்டுக்கிட்டு தூங்குங்க அப்படின்னு எங்க அப்பா சொன்னார்.